கல்யாண வீடியோ பார்த்தீங்களே நாங்கள் நடந்து வந்தேன் நடந்து வா உங்களுக்கு என்ன சொல்லி போட்டு வந்த கல்யாணம் போடுக்கு வரணும் விடிய நேரம் மட்டும் நிற்கணும் நம்ம 1 2 3 ஓடியா ஓய் சந்தோஷம் எழுதி கொண்டு வந்து அந்த கிஃப்ட்டு இப்படி ஒரு கிஃப்ட்டை கொண்டு கொண்டு ஒரு எண்ணம் வந்துருக்கிறாப்பா இந்த வைஃபோனா தெரியுமே ஃபோனில் வரலாம் விதிர்ச்சா உங்க கையை மட்டும் வந்துச்சு அவன் என்ன சொல்கிறது இவ்வளோ நாளும் அக்காக்கள வீட்டை போயிருக்கோம் ஆனால் அன்றைக்கு அக்காக்கள் தம்பி எல்லாம் வந்து வீட்டை இருந்து சாப்பிட்றோம் அது சந்தோஷம் உங்களோட நீங்கள் பெரிய ஃபேனல்லோ அனைவருக்கும் வணக்கம். நான் கவிதாஸ். ஓகே, என்ன மாதிரி கட்டாங்கள் ஓய்த்துட்டு சொல்லி, அதாவது என்ன சொல்கிறது, நைட்டு வந்து ஒரு ஃபங்க்ஷன் உண்டு. என்னன்னா ஒரு ஃபங்க்ஷன் உண்டு. அதால் வந்து பயங்கர லேட் ஆகிடுச்சு. தூங்குறது வந்து 2:30-3 மணி சொச்சம் ஆயிடுச்சு. அப்போ வந்து நான் வந்து அங்கே மொட்டை மாடியில் படுத்துருந்தேன்னா லாஸ்ட்டில் மொட்டை மாடியில் அது ரூம் பக்கத்தில் படுத்துருவேன் நான் வெயில் பட இடத்துல. அப்போ நல்ல நினைக்கிற ஒரு ஆள் வந்து தட்டு கையாசமாக ஏன்னா கனவு மாய்க்கிடாது. ஏன்னா சந்தோஷம் உடல் கேட்குற மாதிரி இருக்கா, நான் கனவு மாய்க்கிடாது. அப்போ நான் அப்படியே வருது குடும்பமாக இல்லை. திரும்ப முடிஞ்சு பார்த்தேன் ஆள் ஒன்று நிற்கி. என்ன போவோம் வந்து என்ன ஆண்டு கேட்டேன், ஒழுங்கிட்டு வாங்கம்மா ஒரு கீழே நம்ம எவ்வளோ நேரம் வந்து எத்தனை மணிக்கு வந்த நீ பொய்யல்ல? ஓ பாத்தியோ, அதை போல 7 மணிக்கு இங்கே நின்று நாங்கள் ரெண்டு அப்போ வந்து ஆள் வந்து அடிச்சொழுது என்ன அப்பான்னு சொல்லிட்டு செஞ்சா. அப்போ நீ 6 மணிக்கு வழி கூட 8க்குள்ளே வந்துருப்பானே. நீ போய் இங்கே கமராடா இங்கே முழுதும் செக் பண்ணுவோம்மா, நீ போய் சொல்லிடாது சரியோ? உண்மையாக வந்துட்டானே. அதை விட ஆள் வந்து நேற்று நான் கோல் அடிச்சு கேட்டார், அவசரமா நாளைக்கு நிற்பியலோ நீங்கள் வந்து. அவன் நான் சொன்னேன், நாங்கள் நிற்கா போவோம், உனக்கு என்ன அளவு கண்டு கேட்டேன். என்னண்டுன்னா ஏன் அப்படி கேட்டுனான்னு தெரியுமா உனக்கு? தெரியல. அவனோட அங்கே வீட்டை வந்து நாங்கள் வேலை மினக்கிட்ட அங்கே பெட்ரோல் காருக்கு பெட்ரோல் அழிச்சு இவங்களுக்கு வந்து சொல்லணும். வேலை மினக்கிட்டு கல்யாணத்துக்கு 2 நாளை முதல்ல அவசரப்பட்டு ஓடி வந்து சொல்லி போட்டு வாரம் நீங்கள் வந்து கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு 2 நாள் வளைஞ்சா அப்புறம் அடிச்சு கேட்க
நிப்பிய இல்லையே ஒன்று உனக்கு என்ன சொல்லி போட்டு வந்த கல்யாணம் கோளுக்கு வரணும் விடிய வந்து பின்னேரம் மட்டும் நிற்கணும் நம்ம ஏன் என்ன நேரம் இல்லை பள்ளிக்கூடத்தில் போவ தங்கச்சி விளையாட்டு போட்டு விளையாட்டு போட்டு 4 மணிக்கு விட அவன் வேலை போப்பு வேலைக்கு செக் பண்ண போட அங்கே டியூட்டி வைக்கிறது அங்கே போட்டான் கடைசி அப்படி என்னட்டோம். எத்தனை மணிக்கு எக்ஸாம் முடிஞ்சு? எக்ஸாம் 1 மணிக்கு முடிஞ்சது. 1 மணிக்கு முடிஞ்சா நீ வந்தீங்கன்னா சரி அவங்களோட அதை விட்டு போட்டு அவங்கள கதையை விட்டு போட்டு நீ பஸ் இங்கே வருத்துறைக்கு வந்தா சரி நாங்கள் வந்து இது போயிருப்போம். என்ன ஒன்றைக்கு உன்னை பார்க்குறதுக்காண்ட எவ்வளோ பேர் வந்தேன்னு தெரியுமா கல்யாணத்துக்கு? எவ்வளோ பேர் வந்தவங்கண்டு வந்து என்னட்ட எத்தனை பேர் கேட்டவங்கன்னு தெரியுமே. சந்தோஷம் வரலையாண்டு அந்த 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 மட்டக்களப்பில் இருந்தெல்லாம் வந்து அந்த தம்பியோட அம்மா நீ வருவான்ட்டு அவங்க அங்கேருந்து வந்தவங்க பார்க்குறதுக்கு. எப்படி ஒரு வேலை செஞ்சு விட்டா அப்போ நீ இப்படி ஒரு வேலை செஞ்சால் இப்போ உனக்கான ஒரு ரசிகர் கூட்டமே குறைஞ்சி வச்சு போ நாங்கள் நீ விளங்க மணிக்கா நீ ஓ உனக்கு உன்னை கூட எனக்கு பிடிக்குமென்னு தெரியுமாடாப்பா பார்த்தியே என்ன செய்கிறது வந்திக்கலாம் தானே அதை தான் சொல்கிறேன் நானும். ஃபோட்டோ எடுக்கணும் உன்னோட செல்ஃபி எடுக்கணுமெண்டே எத்தனை பேர் நின்றவங்க இப்போ 7 மணி மட்டும் நின்றவங்க அவன் வருவான் இவ்வளோ பிள்ளையா வேலை சொல்லுவாங்க. சரி எல்லாருக்கும் ஒரு மன்னிப்பு கேள் நான் வராதுக்கு ஒரு மன்னிப்பு உண்டு கேள். இப்படி டக்குன்னு கூட இந்த காரணத்தை சொல்லி இப்படியா மன்னிப்பு கேள் அவன் வீடியோவில் நான் பார்ப்பாங்க. எனக்கு நேரம் விட எனக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகணும். 1 மணி விட என் தங்கச்சிக்கு விளையாட்டு போட்டி தங்கச்சி விட்டு முடிஞ்சா அம்மா டியூட்டி வேற நேரம் எல்லாரும் மன்னிச்சுக்கணும். எல்லாரும் மன்னிச்சுக்கணும் சரியா கொமாண்ட பாபம். சரி அப்போ என்ன இருந்தாலும் அதாவது நேற்று தினம் வந்து நம்மளோட அச்சுவலி அக்காக்கள் வந்துருந்தாங்க. அதே மாதிரி தம்பி இன்றைக்கு வந்திருக்கான். அந்த கல்யாண நாள் வராதான் இருந்தாலும் இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. வந்ததுலேருந்து சந்தோஷம். அண்ணா ஒழுப்புடா தான்டா அண்ணா ஒழுப்பு போய் எழுப்பு. ஓ நான் சொல்லி தந்தேன் இல்லை கொஞ்சம் நான் என்னண்டா திருப்பி வந்து மாமான்ற அளவு. சரியா ஸ்டார்ட்டா ஆக்ஷன். டேய் நீ ஏறி இந்த அனுப்பியா தான் ஒன்று தெரியும். நீ கட்டில் ஐயோ இப்போ கவிதாசன் நான் கதைச்செல்லாம் கேட்டோன்னா படுத்தேன் நான். ஏன் கல்யாணம் விட்டு வரலடா பண்ணி முறைக்கு மேலே கவிதாஸ் முதல் நாள் வந்து நின்று அட்லீஸ்ட் கல்யாணம் இன்றைக்கு வந்து நின்று ஒரு ஆட்டம் போட்டுட்டு போயிருக்க வேண்டிய ஆள் நீ. சரியா சொல்லி போட்டு வந்து நான் வலியா நீ கிட்டவா வாண்டா ஏன் மறையில பள்ளிக்கூடத்தில் எக்ஸாம் அப்படி இப்படின்னா பரவாயில்லடா ஒரு நாள் தானேடா கட் பண்ணிக்கலாம் தானே. கட் பண்ணி அடி வாங்குறது. அப்போ நீ முன்ன பின்ன ஒரு நாளுமே பள்ளிக்கூடம் கட் பண்ணதே இல்லை. முதல் எக்ஸாம் கட் பண்ணுவேன். இப்போ எக்ஸாம் இல்லை எக்ஸாம் நடக்குது இப்போ தொடங்கிட்டு அன்றைக்கு என்ன மேடம் எக்ஸாம் மார்க்ஸ் இருந்தது தந்தாலும் சொல்ல மாட்டேன் தந்தாலும் நீ சொல்ல மாட்டேன் சொல்லுவா கணத்துக்கு எத்தனை எடுத்தேன் புதன்கிழமை எக்ஸாமே தொடங்கியது. ஒன்றுக்கும் தெரியல மார்க்ஸ். உங்களோட என்னடா கதைப்போமா கதைக்க விடுவோமா? நான் அம்மானா நான் அதான் மேலேருந்து இறங்கிட்டே வரல தெரியுமா இவ்வளோ நேரம் முகம் பார்க்க விருப்பம் நடக்கு. ஏ
உனக்கு கொண்டு ஓடுறேன் நான் தெரியுமா உனக்கு டான்ஸ் எல்லாம் ஆடணும் பாடான்னு நீ வரானிக்கானே ஒன்றும் இல்லை கோவத்து தான் கையாசன் இல்லை மற்றபடி 6 மணிக்கெலாம் அனுப்பிட்டான் ஓ 6 மணிக்கெலாம் அனுப்பிட்டான் நான் இந்த கோவத்தில் வரையலாம் விளங்குது கமரால வாத்தனா நீ வந்த உள்ள அது சரி இப்போ நீ வந்த சரி நான் அந்த பூக்கொன்றைய கை வச்சு பூவெல்லாம் பிடிக்கணும் வந்துருக்கு டேய் கேமராவில் காட்டும் இப்போ எல்லாம் நீ வந்தே பாப்புரியா எப்படி என்றியான்னு பாப்புரியா நீ வந்தது காய்ச்சது எல்லாம் நீ பேட்டாளர்களை பேசிக்கொண்டு வந்து எல்லாம் கிடக்கு சாலை கிடையாது காட்டுறான் கொஞ்சம் எத்தனை வந்தா நீ எத்தனை வந்த நீ 8 மணிக்கு முதல் வந்துட்டான் எத்தனை வந்தவன் 7:30 வந்து பானே ஆட்டில் வந்தீங்க அப்பாவை நீங்கள் ரெண்டு காய்க்கல அதுக்கு முதல் வந்துட்டேன் அப்புறம் எப்போ வேணா நீங்கள் ஹைரையில் இருக்கீங்க வெளியில் அது பரவா வார போகிறது அப்படியே மண்டையாவதுல கொள்ள தூக்கி அறியணும் போல தெரியுமோ என்ன இன்றைக்கு நீ ஆடி போடாம போகணுமா அண்டைக்கு ஆட்டம்னா இன்றைக்கு ஆடி போடாம போகணும் இல்லாட்டி கொண்டாடைப்பாங்க ஆஃபீஸ் ஒன்று அடிக்கிறதுக்கு ஆக்களை அடிக்கிறதுக்கு அடே இவங்க சில வந்ததுன்னு தெரியல அவரால் அப்படியே அப்படியே கிடையாது அதான் எதாடா வந்தீங்க இந்த பாதையா புடி வர்றீங்க இல்லையா படம் நான் புடி வரும் சிக்கல் வரும் கட்டாயம் வரும் இவர்த்த வந்துருந்து காய்ச்சிங்களா வாசல்ல உள்ளுக்கே வந்துட்டீங்க நேர அம்மா இன்றைக்கு நீ இந்த குண்டெல்லாம் சேர்ந்து ஆடணுமா என்ன பிள்ளைங்களே விஷயத்த கூடாது அப்பா கூட்டி வந்தீங்களா அது சரி என்ன என்ன நடக்குது அங்கே போட்டு ஆள் வந்துட்டான் போட்டு இவ்வளோ கடியா வந்தோன்னே வந்து கத்தினேன் ஏன் போலிக்கிறேன் ஏன் கிட்டினாரு வீடு கத்து வீடு நான் திரும்பி சொன்னேன் நான் செய்வேன் ஆள் தம்பி வீடியோ இருக்கிறேன் இதை போட்டு பயமில்லை தான்டா அப்பாவுக்கு என்ன பயமில்லை தான்டா இங்கே மேலே ஏறுறாக்கா ஆனால் உண்டா கொஞ்சம் மெரிஞ்சவன் கிடக்கும் இல்லையா வைதாஸ் ஆண்டா பயக்கட்டவன் கிடக்கு மண்டை விருத்தண்டைக்குள்ள அப்படின்னா உடம்பு மெலிச்சிட்டு சரி இப்போ என்ன கொண்டு வந்தேன் எனக்கு இது உண்டല്ലേ நீ உண்டല്ലേ அட என்ன ஏமாண்டாப்பா பொருள் நீயே உடைக்கிறோம் நீயே உடைக்கிறாடாப்பா நீ கொண்டு வந்த நான் உடைக்கணும் சந்தோஷம் எழுதி அழகாக கொண்டு வந்து அந்த கிட்டு இதோ படுக்கக்குள்ள 3 இருக்கின்றாப்பா மாமாக்கா நீயும் வந்து இப்போ அப்படியே தட்டு நீ கதவுல அம்மா விட்டுருந்தா அந்த சின்ன லீக் கொண்டு கதவுக்கு அதுக்கெல்லாம் அவ்வளோ அடிப்பாங்கல்ல எனக்கு மந்து தூர பயன்டாப்பா ஒன்று அந்த இது அதுக்குள்ள
பல்கனிக்கு அடிச்ச இதழுக்குள்ள பூந்து விழுந்துருவான்டா அதுதான். நல்ல ஒரு பொறுமையாக எனக்கு கிஃப்ட் ஒன்றா கொண்டு வந்தீங்க. நானே மயங்கி போடுவேண்ணா. இது வாண்டா குண்டா வாண்டா உனக்கு அம்மா நீ மிதிக்கியே சலுக்க. இவர தெரியுமே தெரியாது. பைக்கிங் தான் காசு. ஆனால் பைக்கிங் நல்லா இருக்கு. பாருங்க தம்பியை கல்யாண கிஃப்ட் வந்து ஓமா உண்மையாக நீ எதிர்பார்க்க மாட்டேன். நீ என்ன நீ என்ன யோசிச்ச? நீ ஒன்றும் சுடுதண்ணி போத்தல சுடுதண்ணி போத்து நீ என்ன யோசிச்ச? நீ நானும் அப்படி தான் யோசிச்சேன் கிளாஸ் பட்டி என்று. அட இந்த வயசில் இப்படி ஒரு கிஃப்டை வண்டி கொண்டு ஒரு எண்ணம் வந்துருக்கிறாப்பா. உண்மையாக அவன்ட்டு நான் எதிர்பார்க்கலையா? ஷோபி போத்தலா? அதுதான் அவன் சொன்னான் தெரியுமா? ஒரு டைம் எதிர்பார்க்க மாட்டேன் கிஃப்ட் வந்து. என்ன பார்க்குமா நீ கெஸ் பண்ணுவான். என் படங்கள் இருந்து அவன் பார்த்து சொல்லிடுவான் ஒரு ஊத்தாளியெல்லாம். சரி ஃபேனை குறைச்சி விடலாமா கொஞ்சம்? ஆனால் ஒவ்வொன்று ஆள் கொஞ்சம் சிக்கது விஷயங்கள் கெஸ் பண்ணுறது. ரொம்ப கூட்டு ஆடி காட்டு இந்த மியூசிக் இருக்கா என்ன சிரிப்ப விளாங்கல? நாங்கள் என்ன நாங்கள் வியாபாரம் ஒரு நிமிஷம் விழுந்து நிற்போம். அந்த டீம் தான் ஆனால் ஆடக்கூடிய மியூசிக்கு தான் கொஞ்சம் பேமா. அது உண்மையாக இந்த மியூசிக் ஆடி காட்டினா நீங்கள் என்ன இடம் பண்ணி தர மாட்டேன். ஆடு அது வயது மாதிரி வந்துட்டு நீ ஆடி காட்டணும் பிள்ளைங்க தான் நான் சொன்ன விஷயம் என்னென்ன ஆடி காட்டு. அப்போ ஆடி காட்டு இந்த மியூசிக்கா ஒன் பண்ணி ஆஃப் பண்ணி ஒன் பண்ணி ஸ்டார்ட் பண்ண தம்பி நீங்கள் பின்ன தள்ளி வா. இந்த மியூசிக்கு ஆடினா உலகத்துலேயே இந்த மியூசிக் ஆடின முதல் ஆள் நீயாக தான் இருப்பேன். அதுக்கேற்ற ஸ்டெப்ஸ் எடுக்கும் சரியா? கொஞ்சம் மிஸ் ஆயிடுப்பா காது பழத்து அடிக்க வந்தோனே ஆத்து. சரி வா ரைட்டா செஞ்சு விட்றான்டா போ. ரைட்டா வா கிட்டுவா 1 2 3 சொல்ல ஸ்டார்ட் 1 2 3 சொல்லடா 1 2 3. ஆனால் இது காடியாக நெருப்பாக இருக்குண்டா. அல்லாட்டி ஒன்று செய்வோம் அங்கேருந்து கல்யாண வீடியோ பார்த்துங்க. நாங்கள் நடந்து வா சரியே பொம்பளைக்கு ஒரு அனுப்பட்டே. சரி ஆடப்போ இல்லை உனக்கு ஒன் பொம்பளைனா ஒன் பெருச பொம்பளையா போடுவான். நீ பொம்பளை ஒன்று ஆம்பளை சரியே நீ பா கூட்டின்னு வா. நல்லாடா பொம்பளை இங்கே ரெண்டு கையை கோருங்க கையை கோக்கே இல்லை அவள். கொஞ்சமா கிட்ட வா அந்த அந்த இது அந்த பின் முடி கிட்ட பாடா இதா இந்த பிரைடு கட்டுற இது கொஞ்சம் பொருடா கண்ணை ஏற்றிடா. இது இந்த பிரைடு கட்டுற அந்த பின் அந்த இது ஆளை பார்க்க தம்பி எங்களுக்கு சம்பளம் இன்னும் கூட்டி தரல ஐயா. ரைட் கை வைக்கப்படா ரைட் ரெண்டு கையை கொத்துன்னு வாங்க அங்கேருந்து போடா. நீ தான் பொம்பளையா கேட்ட நட இல்லாதே காது வரைக்கும் போடாடா. அதை கையோடு பொறு ரைட் மியூசிக் போட போடுறேன் சரியா? கையப்படி ஒன்று சரி நீ அவன் உயர்த்து மேனேஜ் பண்ண முட்டுக்காலில் வா நீ. சரி ரைட்டா அப்போ தான் அவனை நடைக்கு கணக்காக வரும் சரியா? சரியா?
ஓமா அதுதான் சரி மணி சீனோண்டா செய்வான். ஆனால் என்ன சொல்கிற அந்த சொல்கிறெல்லாம் செய்கிற கூட ஆள் தானே கட்டாயம். அது நீ வந்து எவ்வளோ கிளற பேக்கணும் ஏண்டை 2 வந்துட்டு தான் ஜோதிச்சுப்பா. இதில் வாட என்ன நடந்தீங்க வந்து அப்போ இந்த வீடு அம்மையில லகரி பார்த்தனியா எல்லாம் பார்த்துரு. ஆ என்ன நீ எங்களோட அனுமதியில் லகரி பார்ப்பேன் முதல்ல இவரை ஏன் பார்க்குறேன்? யார் இவரை கவிதாசியா மேலே அது என்ன கால் தெரியும் பார்க்குறேன். ம் அது நீ தொங்களுக்கு அத்தனை மாமா இருந்தது. அக்னி மாமா நாள் அத்தனை மாமா எங்கே மேலே வந்து தலைமுடி பார்க்க அந்த எழுதுக்குள்ளால வரான் கவிதாசின முடிய பார்க்க அக்னி மாமா மாதிரி இருந்தான் அப்புறம் முகத்தை பார்த்தா அப்புறம் என் முடிவு பண்ணி முகமோக்கையாக இருக்கும் ஆ சரிங்க ஓ அது அப்போ முன் கடையில் வேணான் என்ன பூட்ட போறீங்களா ஒரு ஆள் ஐயா திறந்து ஐயா திறந்துருக்காரு பாருங்க பூட்டா நம்மண்டு வாங்கி வச்சதும் சரி ம் அப்போ இருக்கா அப்பா அங்கப்பா அப்பாண்டா அந்த கடைக்கு அனுப்பி ஒரு ஸ்கூட்டர் ஒன்று இங்கே இவரா தெரியுமா சொல்லுவாப்போ நீ கொஞ்சம் இதில் வாண்டா இந்த கதை இங்கே காடா கிட்ட வாடா இங்கே இப்போ தம்பி மெய்யர் എൻ്റെ വൈഫാണോ தெரியுமே ஃபோனில் வந்துடும். ஆ வித்துருச்சா? உங்க புதுசா வித்துருச்சு. சரி அப்போ இவர எனக்கு சரி ம் உங்களுக்கு தம்பி இவர். யாருக்கு உங்களுக்கு இவர் தம்பி. எனக்கு ஒரு தம்பி எவ்வளோ கொண்டு பெண் தம்பி இப்போ வந்திருக்கார் அப்பா இந்த முன் கடையில் அந்த இந்த பக்கத்து ஹார்ட்வேர் ஒரு ஸ்க்ரூ டிரைவர் ஒன்று இந்த குரோஸ் ஸ்கூட்டர் ஒன்று பண்ணி கொடுங்க ஒன்றுக்கா ஒரு அளவான ஸ்கூட்டர் ஒன்று கவியாஸ் அப்பாட்டேக்கா உங்களுக்கு ஒன்று வேண்டி வச்சா இல்லை உங்கள்கிட்ட ஒரு அப்பா கவியாஸ் அக்னி அப்பா காட்டாடி ஒரு 500,000 இல்லையா உங்கள்கிட்ட என்னவன் 500,000 இல்லையாப்பா இருந்தால் கொடுங்க தாரணம் தார் க்ரோஸ் க்ரோஸ் ப்ளஸ் ப்ளஸ் என்று கேட்கலாம் க்ரோஸ் என்று கேட்கலாம் வேறு என்ன நேரம் வந்தேன் நான் தங்கச்சி அம்மா. ஆ உண்ட முறையை அவன் முறையை சொல்லு இவன் முறையை சொல்லு முன்ன நீங்கள் யார் தானே இவன் முறையை சொல்லலாம் இவன் யார்கிட்ட தெரியுமா ஆ இவன் முன்னாடி பார்த்தான் கல்யாணத்துக்கு வந்தவன் என்ன நீ கொஞ்சத்தில் போயிடுவான் கொஞ்சம் செல்லும் போ எப்போ போகிறேன் எனக்கு எப்போ வரீங்க? 2 நாள் வரும். எத்தனை வயது உங்களுக்கு? சும்மா சொல்லுங்க. எத்தனை வயசு? சரி இப்போ எனக்கு கல்யாணம் முடிஞ்சுது எப்போ கல்யாணம் உங்களுக்கு ஆ உங்களுக்கு முடிஞ்சிட்டே எப்பயோ? என்ன உங்களுக்கு எப்பயோ முடிஞ்சிட்டே? எனக்கு முடிஞ்சுது நான் கிட்ட ஆக்கினதுன்னா ஆக்கினதுன்னா நான் கேட்டது யாருக்கு யாருக்கு வித்துருச்சா? என்ன கல்யாணம் முடிஞ்சு நீ விதுஷாக்கு இப்போ கல்யாணம் இல்லை இல்லை ஒரு மொக்கா இருக்க நீ தமிழுக்கு எத்தனை எடுக்கப்படே நீங்கள் என்ன என்ன கல்யாணம் முடிஞ்சில்ல அப்போ கல்யாணம் நாக்கு ஒரு சின்ன கிண்ண உருவம் உண்டா அப்புறம் 300 சாஞ்சோன்னு இருக்க நீ சாஞ்சானா முழுக்க மறைஞ்சிருந்தா அவன்ட்டு முத்தாந்தனை சரி ஆ சரி இப்போ இதே 2 பேர்லேயுமே யாருக்கு அடுத்த கல்யாணம் நடந்துடலாம் 2 ம் சரி இப்போ 3 பேர்லையேம்மா இவர் 3 பேர்ல யார் 3 பேர்? இவர் குண்டர் அக்னி என்ன கவிதாசன் இவர் இல்லை. ஏன்
இவருக்கு நேரம் செல்லும் இவருக்கு என்ன நேரம் செல்லுமோ இவருக்கு ஒரு வயசு ஒன்று அடிவா பண்ணி இவருக்கு ம் எனக்கே 11 இவருக்கு உனக்கு 11 இவருக்கு ஒரு வயசு ஒன்று அடிவா கணக்கு அடிக்கும் அடித்தா சும்மா இறக்கக்கூடாது நீ 13 11 அப்படி உண்ட டவுன் மடங்கு இருக்கிற பார்த்து 13 நான் ஒரு 3 விட சொல்லடே அதில் 1 கிலோ கோடு சரியே 15 25 35 15 25 30 15 25 30 15 என்ன விஷயம் உனக்கு வயசு குறைவண்டு காட்டி கொடுக்குது இவன் உடம்பா 6ஆம் ஆண்டு நீ 6ஆம் ஆண்டு சரியா ஓ நீங்கள் குறைய என்னை விட கொஞ்சம் கூட சொல்லுங்க உன்னோட கொஞ்சம் அடே அப்படி இல்லை அப்போ இல்லை உன்னை விட கூடன்றதுனாலே உன்னோட கொஞ்சம் கூட சொல்லு அவர் நான் கேட்குறேன் இவனுக்கு இப்போ நீ 15 வயசு அடிச்சக்கூடிய காரணம் என்ன இவன் தாடி இல்லாத முகமா அல்லாது இவன் பாடியா எல்லாத்தையும் போட்டு குளிக்காத டிஷர்ட்டா துவைக்காத டிஷர்ட்டா அது வீடியோவில் அது என்ன தான் யோசிக்கா சொல்கிறா என்ன காரணம் இவனுக்கு 15 வயசுன்னு சொல்ல வச்சது தாடிக்காண்டி தாடி இல்லாத சரி அக்னி என்ன ஒரு வயசு நடி ஏற்றி விடுறதா குறைச்சி விடுறதா இல்லை அது வயசு சொண்டாடி அவனுக்கு ஒரு வயசு சொண்டாடி நீ வீடியோ பார்க்கணும் வீடியோ நீ வரப்புல மறந்து கொண்டு போறா டிக்டாக்ல எனக்குள்ள 25 இல்லை கூட்டி கூட ரூம்குள்ள போட தாரி கொண்டு 33 ஒரு பண்ணிடலாம் போகுதுன்னு ஒரு பாட்டுன்னு ஆட விட்டுவா பொக்ஸுங்க அந்த குட்டி பொக்ஸ் நீங்கள் பாட்டு போடுவீங்க மேலே ரெண்டு ஆத்தலா மேலே அப்போ சரி நீ உன்னாட்ட சொல்லி விட்டா பிடிஞ்சிடும் பர்றக்குள்ள அப்படி நீ எடுத்துட்டா அப்படியா அது வண்டி காடு ஒரு உன்னோட பாக்ஸ் பேர் அதான் பம்பளே அவனை எப்படி எடுத்துனா நீயும் போ அவனோட சப்போர்ட்டுக்கு ஆனால் இவன் கொண்டுற அப்படி சரியா நின்றுட்டா அடே அந்த ஓட்டுக்கெலாம் வந்துடுறா ஒரு அக்கனி பின்னுக்கோடு வேலையாங்க எங்க நானே நன்னா சரி வாங்க என்ன செய்யலாம் கையை மட்டும் இருக்கு அதுக்குள்ள விட ஆடா பிடிச்சி போயிடுவேன் அவன் செய்வியோ செய்வாங்க விழுந்து விட்டுறாதையா வச்சு வச்சு போங்க வச்சு வச்சு கூட தூக்கியே தூக்குவன் பார்த்து
அதில் போயிட்டு வச்சுட்டு வா. ஓகேவாடா அழகிதா இல்லை அம்மா தூக்கே ஓ அண்ணா சரியா ஆட்டாச்சி கடைக்காரன் போய் தான் இருக்கு ஆள் பாக்ஸ் கொண்டு வருது வேற ஆளை விட பெரிய பாக்ஸ் உண்டு பாப்பா உங்க அதான் காலை தோல் அடிச்சிட்டு வந்தீங்கடாப்பா முறைக்கும் ஆளை பாரு வாரம் போடுவார் அப்படி போகுது பிரச்சனை போடுவார் பவன்டா பவன் அங்கேருந்து ஒன்றுன்றா சார்ஜிரிக்கோ இது சார்ஜருங்கடா தேவை வா நிற்கிறேன் இப்படி அக்கா கூட்டட்டும் என்ன பேட்டா அதே நான் போட்டு அடி அது என் ஃபோனில் கனெக்ட் ஆக இல்லை வருதில்லையா வருதில்லையா அந்த ஆட்டம் கும்பம் என்ன பாடு காடப்போ இது இந்த நான் போடுற பாடு காடம் எழுந்தா செய்யறீங்களே ஸ்கூல்ல செய்யாடு இல்ல இந்த எக்ஸசைஸ் இதுக்குதான் பார்க்காம இதானே உங்களுக்கு மியூசிக் பாட்டுக்கு அப்படி செய்ய மாட்டேன் தூக்கி எறியும் அப்படி இவன் செய்ய மாட்டேன் ஒரு ஒர்க் அவுட் பாட்டு போடுங்க இப்படி நடந்து போய் இப்படி ஜாக்கெட் அடிக்கிறோம் செய்யண்டா செய்ய மாட்டாம பார்த்து 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 முடியாது சரி நம்ம பாட்டு போட்டியா என்ன பாட்டு போடும் வாடா வாடாடு வாடா வாடாடுது இந்த பாடு மச்சான் பேரு மதுரை நான் பாட்டு போடுறேன் அந்த அதுக்கெல்லாம் ஓடி இருந்தா ஆட அதுக்கு இந்த கிளாஸுக்கெல்லாம் ஓடியா
பாட்டுக்கு தான் ஓடி வா ஒரு என்ட்ரி ஒன்று கூட கரெக்டாக சரியா இப்படி ஒன்று நான் வந்து சொல்ல பாட்டுக்கு தான் ஓடி வா சரியா 1 2 3 ஓடியா ஓய் மாற்று டக்கர் பின்னுண்டே கரண்ட் களைச்சி போனான் டக்கண்டு இந்த பாட்டுக்கு புரியல ஆடுறான்டா முழுக்க பிறகு அந்த சேப் தான் உயரம் தான் குறைவிலே அதே சேப் தான் ஏடா அரபி என்ன எப்படி அந்த உடம்பு வச்சுருந்த ஒரு மனுஷன் கூட்டிக்கிட்டு இருந்தாலும் பார்த்துட்டு போயான் போவான் சரியா ஆடிக்கொண்டு இருந்தாலும் பார்த்துட்டு போயான் போவான் காரில் ஏற்றி போவான்னு சொல்கிறான் ஆனால் சாப்பிட்டு அவன் கீழே கொண்டு வைப்பான் அப்போ என்ன கட்டம் ஏய் எப்படி அம்மா தண்ணிடியா உங்களுக்கு அடே என்னடா அவங்களுக்கு குடிக்க கொடுத்த அதான் சோடாட்டு ஏன் இருக்க பிரேன் உனக்கு இல்லை சோடா அடுத்த நான் அக்காச்சிட்ட கேளுங்க அந்த ஃப்ரிட்ஜுக்கு நான் உண்ட ஏரியா வச்சுருக்கேன் ஒன்று உள்ள பெருசு ஒன்று இருக்குது நான் இதை கொண்டு வச்சு இருக்குது அதை பண்ணிண்டா கிளாஸுக்கு கொடுத்து போத்தில் அடிக்க போறியா என்ன ஆ வாடா சொல்ல என்னது வந்தேன் ஆட்டோலையா இல்லை பஸ்ஸில் வந்து ஆட்டோ வந்தீங்களா பஸ்ஸில் வந்து இங்கே ஆட்டோவில் வந்தேன் அங்கே எங்கே 2 பஸ் ஏறினீங்க அனிதாபுஜி துருபாச்சிட்டு அப்படியே வந்தேன் அனிதாபுஜிட்டு துருபாசி இருக்கா அவங்க பஸ் இல்லையே இருக்கு என்னண்டு அங்கேருந்து துருபாசி வருது இங்கே சங்கானிலேருந்து என்னடா இது இந்த பஸ்ஸா இல்லைங்க போக்குறது அம்மா கட்டுண்டாக்கா அம்மா
எந்த பஸ்ஸுக்கா நீங்கள் வந்து அனிதா புச்சிட்டிலேருந்து எந்த பஸ்ஸில் நீங்கள் துரு பஸ்ஸோ டிரான்சிட் இல்லையா இல்லையா மாற இல்லையா எது ரெண்டா 1-2 வருஷம் வருமாகும் அப்படி என்ன அதை மிஸ் பண்ணால் சரி என்ன அப்போ இன்றைக்கு ஏறின பஸ்ஸை முன்னாடி வரைக்கலாம் கல்யாணம் இன்றைக்கு ஓ ஆ இவருக்கு எக்ஸாம் ஓ வேறு அவளுக்கு காய்ச்சல் தானே ஒன்றும் பெரியல ட்ராஸா கொஞ்சம் பாருங்க இன்றைவே நம்மளுக்கு 20 ரூபா நடந்தது இல்லையே வந்தீங்களா அப்புறம் இப்போ 5 மணிக்கு ஒரு பின்ன கிளாஸா இப்படி 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 கொண்டு வந்து என்ன இது கிளாஸ் பட்டி கொண்டு கொண்டு வந்து அந்த மேல் கபட்டுக்குள்ளே வச்சு அடுத்து அவனுக்கு புது கிளாஸில் விட்டுக்கூடா உனக்கு புது கிளாஸ் பழம் கிளாஸில் வேணும் புது கிளாஸ் ஆ டே அவனுக்கு ஒரு புது கிளாஸ் கொண்டா நீ வாழை பேர்த்து கொட்டு அக்கா சாப்பிட்டு போங்களா ஆடு அடிக்கிற அடிச்சுட்டு போங்க அம்மா வீட்டை போய் சும்மா இருக்க நிற்கிறது அப்படி விளையாடு அம்மாவுக்கு ஒரு வேலை இல்லை வீட்டை வந்து என்ன வேலை வாங்க சும்மா தொட்டிய கழுவு இந்த கழுவுண்டா உண்மையாவா அதான் நீ மெலிஞ்சு விடேண்ணா காட்டா புள்ளே புது கிளாஸா பழம் கிளாஸா கழுவினியா மேலே தூக்கு அக்கா சோடா போய் குடிங்களே அவனை பிடிச்சி கொண்டு நிற்கிறாக்கு அவன் அத்தையை பார்க்கல இந்த அத்தையெல்லாம் பார்த்துலாம் காய்ச்சிட்டு போகணுமே என்ன கண்ணை முடிக்கணும் முடிக்கிட்டேன் முழுத்தியில் விடுவான் உங்க அம்மா அடிய மற்றது கிளப்பில்ல அவங்களோ அதெல்லாம் நெஞ்சுக்கு எரியும் குடிச்சா அது நெஞ்சுக்கு எரியுமா குடிச்சா அடி சாடியா மன சொன்ன காடி கட்டத்தை கொடுந்தா இந்த 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 டே அம்மட்ட இப்படியே கூட்ட அம்மட்ட கப் எடுத்துடாண்டா ஒரு கப் எடுத்துடா மீனக்கட்டு அதனாடி கொஞ்சம் பறிஞ்சு அண்ணா அண்ணா கொடு அக்காக்கு தங்கச்சி கொடு ம் சரியா கவலையாக்கும் அவளை கொடுக்க தெரியுமோ ஓ பண்ண நீ கொடு ம் சரி இப்போ என்ன செய்யணும்டா கொஞ்சத்துக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் போய் மிக சார்ஜ் போட்டுட்டு கேட்போம் சரியா அதான் சாப்பாடு அப்படிதான் நல்லா இருக்கு உண்மையா வடியா சாப்பிடும் மனவா சாப்பாடு சோறு இருக்கு கறி இருக்கு ஒரு ஆட்டரைச்சி இருக்கு வடியா சாப்பிடணும் சரியா இப்படி இருக்கு சாப்பாடு நீங்களே கதைங்கோ ஒரு பேட்டையும் இல்லை ஓ குடிக்கலாம் அதான் ஆடுமாയിരിക്കും ஆடுமாയിരിക്കും அட கோழி இது என்ன பேரண்ட்ஸ் கோழியா இவாக்கு புலம்பெயரும் பிள்ளைக்கு அவன் தம்பி குட்டி இருந்தா மாதிரி சாப்பிட்றான் அவன் சாப்பிடுவான் ஓடுவான் ஒரு ஓட்ட மாட்டான்
பக்கம் பாரு நீ எல்லாரும் அவனை இது அவன் வைக்க போறான் அவனுக்கு பழக்கம் அதுதான் டெய் இருக்கிறான் அம்மா பாபுரில அப்போ எவ்வளோ காசியில் ஒன்று டிக்கெட்டாப்பா டிக்கெட் அங்கே உங்கள்கிட்ட இருக்கு கிடக்கு கிடக்கு அங்கே வச்சுட்டு எடுப்போம்மா ஓ எடுங்க 5000 டிக்கெட் 10 நிமிஷம் காய்க்கிறது கல்யாணத்தோட ரேட் கூடிது டிக்கெட்டால் கூட்டி விட்டால் ஓ கேட்க மாட்டாங்க ஓ 1500 மூணு இப்போ கல்யாணத்துக்கு பிறகு 5000 ஆயிடுது தம்பிக்கு என்ன ஒன்று சாப்பிடதான் ஓடி ஓடி களைஞ்சி போனாலும் இந்த படியால் ஒரு 150 நேரம் இறங்கிப்பான் இருந்தாலும் பஸ்ஸிய பெருசா சாப்பிடாதான் ஓ ஆள் சும்மாட்டு இருக்குல்ல அவருக்கு வைக்காண்ட என்ன சும்மா தெரியா குட்டியா நாங்க ரூமுக்கு விட்டான் சாப்பிட உடனே தம்பி குட்டியா அவன் நல்ல முடங்காட்ட மாறுறோம் என்னடா அப்பா கைலாசன் தம்பிதான் மாடன் மாடன் நின்றா வழியிலான ஒரு உடுப்பு இருப்பினான் ஓ வேற லெவல் எல்லாம் கொடுவான் கண்ணாடி எல்லாம் இதில் ஓட்டுவாங்க இங்கடா போட்டாங்க இவன் சாப்பிடுறாங்க தீட்டி போட்டு நீங்கள் கரைஞ்சி பண்ணி சாப்பிடுங்க பிள்ளைய தீத்திட்டு நீங்கள் பிறகு போட்டு சாப்பிடுங்க ஒரு பிரச்சனையும் இல்லை உண்மையா காலையில் வந்தாங்களே நான் இவ்வளோ நேரம் 8 மணிக்கே நினைக்கிறேன் ஓ எங்கட அதோட இங்கே இவன் என்ன பண்ணுறது கதை ஜோதிக்க பிடிக்கிறாங்க நீங்கள் குழம்பு கொஞ்சம் பண்ணுங்க குழம்பு சாப்பிடுங்க நல்லா இருக்கிறான் தான் ஞாபகம் ஆமாம் என்ன கொஞ்சம் போட்டு தான் சாப்பாடு சாப்பிட ஒரு நம்மளே தெரியும் கொஞ்சம் போட்டு தான் பாப் சாப்பிடு பாப் என்ன அதுதான் அப்போ சார் கவலாசோடு சாப்பிட விலையும் கொஞ்சம் போட்டுடலாம் நீட்டாக சாப்பிட்றான் என்ன அதை விட பெம்பல் என்ன தான் சாப்பிடுவோம் தனியாக இருந்து சாப்பிட விட வைக்கப்படுறேன் பம்பல் விளங்குது தான் சாப்பிடுவோம் அவன் அப்படியே இருந்து சாப்பிட என்ன சொல்கிறது இவ்வளோ நாளும் அக்காக்கள வீட்டை போயிருக்கோம் ஆனால் அண்டைக்கு அக்காக்கள் தம்பி எல்லாம் வந்து வீட்டை இருந்து சாப்பிட்றோம் அது சந்தோஷம் உங்களோட நீங்க பெரிய ஃபேன் அல்லோ அக்கா வந்து தம்பி வீட்டு ஃபேன் வந்த வேற கேட்டவா இங்கே வீடு வீடு சாப்பாடெல்லாம் பரிமாறி கிடைச்சிருக்கு என்னடா சரி கொஞ்சம் பருப்பு போடுவோமே வெடிங்காண்டு வேறக்குரிய முக்கிய ரீசன் வந்து 3 பேரும் அந்த ஆண்டு சரியான வாக்கு வந்து இன்டர்வியூ நடந்திருக்கு யாருக்கு தங்காக்கு விளையாட்டு போட்டு இவருக்கு எக்ஸாம் அதனால முக்கியமான ரீசன் வரையலாம் அப்படி இருந்தும் பாரு அப்படி வந்து கலந்து கொள்ளிடாம அந்த பிள்ளைக்கு தண்ணி விட்டு கூட அந்த போதில் கேட்டு நான் இதுக்குள்ள டம்ளர் இல்லை டம்ளருக்கா வேண்டாம் அந்த போத்தல் அதில் பிடிச்சோண்டா ரொம்ப இல்லை பிடிச்சோண்டா அது கூட அதில் இல்லை சாப்பிடணும் அவ்வளோ நான் சாப்பிட போகிறோம் சாமி எனக்கு மட்டும் நான் வந்து சாப்பாடா என்ன யார் சமைச்சா எல்லாரும் 25 பேர் ஆகும் 6 சமைச்சது யாரு அதுக்கு முக்கியமாக அனுஷியா நினைக்கிறாள் அனுஷா ஓகே அனுஷாக்கா மற்ற ஆக்களும் சமைச்சுன்னு இந்த கரைச்சியோடு அனுஷியா தான் கேட்டவர் அது இவன் சொல்கிற புளிகானாண்டு புளியானம் சொல்லவே இல்லையப்பா என்ன உங்களுக்கு தெரிஞ்சாலோ சும்மா வீடியோ பார்க்குறீங்களா ஓகே ஆனால் இப்போ பழக்கம் முட்டையிலேன்னு கை வைக்கிறேன் நான் பார்த்துன்னு இருக்கிறேன் முட்டை கடைசியாக கடிக்கிற வாட்டி இது அப்படியே முழுப்படிக்க ஓ முட்டை கடைசியாக சாப்பிட்டு முட்டையை தனியாக கடிப்போம் தம்பி இல்லோ அவனுக்கு கடவுள் சரியா பாத்தியா உங்களை உடனடியாக மேடை கலக்கிறாங்க பாத்தியா சொன்ன சரியா பிள்ளையோ உள்ள எவ்வளோ வாசமாக இருக்காண்டு பாத்தியா அவ்வளோங்க ஃபேனாண்டா தனியாக பேர் போடுவோம் ஐயோ அக்கினி ஓ
அக்னியும் சாப்பாடு போட்டு விடுவோம் அந்த அந்த இதே உள்ளே போய் போடுவான் வருவான் உங்களுக்கு சுனாங்கினா பேசுறாங்க கிளி சாப்பிடுவேன் ஒரு பிரச்சனை இல்லை சுனாங்க சாப்பிடும் இல்லை இல்லை நீங்கள் சாப்பிடுங்க பிரச்சனை இல்லை என்ன நீங்க அப்படி சொல்றீங்க என்ன அப்பா என்ன என்ன அப்படி சொல்றீங்க இல்லை அது பிரச்சனை இல்லை இல்லை என்ன நடக்குது ஏஞ்சி மாதிரி அம்மா பார் போட்டு கொண்டாமே மெஞ்சடா அப்புறம் குழம்பு ஏஞ்சி போடி நீ அப்படியே நான் போட்டு கொண்டாம்பா அதான் அதான் ஓகே சாப்பாடு ஆனுமா எல்லாம் அக்கா கொடுத்து வேண்டி சாப்பிடுங்க ஒரு பிரச்சனை இல்லை நீங்கள் பிள்ளை தீர்த்துனா நீங்கள் உடம்ப கவனிங்க இன்னைக்கு தான் அவ்வளோ சிரிப்பு ஓடியோல சிரிப்பு ஓடியும் சிரிச்சா வெளிவான் ஆனால் வீடியோ பார்த்து சிரிச்சாவா ஓ அப்படி ஒன்று கிடையாது பிரச்சனை அக்கா போடும் இல்லை 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 கறி அதான் கரையை விட்டு இல்லை ஒரு சோறு போடுறதுன்னு பரவாயில்ல இப்போ கரையை விட்டு கொடு அதுதான் ஷாருக் கரை கிடையாது அதில் பார்க்குறது சிரிப்பை பார்த்தியில இப்போ ஏதோ பயக்கெடுதி சிரிக்கிறாய் அண்ணா ஏன் அப்படி சொல்றீங்க என்ன எப்படி சொன்னேன் இல்லை வீடியோ வந்த பயமாக இருக்கு மேலே வந்து கறி சூப்பராக தான் இருக்கு என்ன எப்படி சாப்பாடு அக்கா எப்படி இருக்கு சாப்பாடு தம்பி எப்படி இருக்கு ஆனால் இப்போ சும்மா சொல்லி வேலை போல யார் சும்மா சொல்லும் நல்லா இருக்கப்பா கிருஷ்ணா சாப்பாடு வடிவா திருப்தியா சாப்பிட்டு இருக்கும் ஓ எல்லாம் சொல்லித்தியா நீ பாய் சொல்லிட்டான் சரி பாய் பாய் நீங்கள் டவுனுக்கு போய் தானே போகணும் மேலே மாண்ணா ஆகலா பாருக்கா டவுனுக்கு விட்டுருவோம் அக்கா அந்த காரில் இறங்க இது டவுனுக்கு விடுவாரா சரி கவனம் போய்த்தோம் பிறகு வாரம்